GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. James & Covin year-end big sale. இருக்கிற சூழ்நிலை அங்கத்தில் பொறுத்த வரைக்கும் மிக மிக உகந்த தினம், உகந்த நாள், உகந்த காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய மோடி பேசுவதற்கு தங்கம் மற்றும் வைர நபர்கள் சங்க மாநில பொதுச் செயலாளர் கோல்டு குரு சாந்தகுமார் இந்திக்காவிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஃபைன் முரளி, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், நேற்று மதியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து 7500 ரூபாய் கிட்ட கம்மியாச்சு சார். சடனாக ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 5300 ரூபாய் கிட்ட ஏறிச்சு சார். சடனாக ஒரு இறக்கம், சடனாக ஒரு ஏற்றம், என்ன சார் காரணம்? இல்லை, இது எதை காமிக்குது அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு வாலடைல், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா அதனுடைய தாக்கம் இதில் வருது கோல்டில். அதனால தான் இந்த அளவுக்கு இறக்கம் ஏற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் சமயம் சார். இப்போ 50,000 மேலே இருந்தாலே வந்து செக்லாம் பண்ணுறாங்க, அதுக்கான ஆவணம்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை கிராமோ இல்லை எத்தனை சவரன் கிட்ட எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது, அதை எப்படி சார் செக் பண்ணுவாங்க? இல்லைங்க, அதுக்கும் அதே தான். 50,000 ரூபாய் கரன்சியாக இருந்தால் ரூபாய், பொருளாக இருந்தாலும் அந்த வேல்யூ தான். 50,000க்கு தகுந்தது தான். அதுக்கு மேலே போயாச்சுனாலே வி ஹாவ் டு ஆன்சரபிள். ஸோ அதனால் அதுக்கு எப்படி கொண்டு போகணும், அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஒரு கடையிலே போயிட்டு ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாரு அப்படின்னா பில்லு இல்லாமல் வாங்கிட்டு போனார்னாலே பிரச்சனை தான். நடுவில் வழியில் செக் பண்ணுறாங்க அப்படின்னா, இது எங்கே வந்துச்சு, நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் என்ன ப்ரூஃபு அப்படின்வாங்க. அதனால் பில்லோடு வாங்கிட்டு போகணும் ஒன்று. ரெண்டாவது விஷயம், அப்படி இல்லை கடைக்காரரே, இப்போ தான் நாங்கள் அதை பற்றி விரிவாக எங்களுடைய சங்கத்திலேருந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். என்னென்னா, விரிவாக ஒரு கடைக்காரர் அவர் தன்னுடைய பொருளை பல விஷயத்துக்காக வெளியில் போகலாம். அந்த கோல்டோ சில்வரோ எப்படின்னா பார்த்திங்கன்னா, ரிப்பேர் பண்ணுறதுக்காக பட்டறைக்கு கொடுத்து விடலாம். இல்லை ஆர்டர் ஐட்டம் புதுசாக பட்டறையிலேருந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து கொண்டு வரலாம். இல்லை பிரான்ச்சஸ் ஒரு 4-5 பிரான்ச் வச்சுருக்காங்கன்னா இந்த பிரான்ச்சிலேருந்து அடுத்த பிரான்ச்சுக்கு நகையை கொண்டு போகலாம். ஹால்மார்க் பண்ணுறதுக்காக தயாரிப்பு பண்ணிவிட்டு எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஹால்மார்க் பண்ணுறதுக்காக இங்கேருந்து ஹால்மார்க் சென்டருக்கு கொண்டு போகலாம், திருப்பி கொண்டு வரலாம். இந்த மாதிரி நேரங்களில் பார்க்கலாம். தேர்தல் பறக்கும் படை ஸ்குவாடுன்னு சொல்கிறோன்னே அவங்க வந்து பிடிக்கலாம். இல்லை பணத்தை பேங்க்கில் கொண்டு போகிறாங்க. இது வந்து சாதாரண கடைக்காரர்களுக்கும் சரி, வாடிக்கையாளர்களுக்கும் சரி, நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தோன்னா, சாமானிய மக்களாகட்டும் சரி, இந்த மாதிரி பேங்க்குக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா என்னென்ன ஃபாலோ பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத வந்து முக்கியமாக இந்த கடைக்காரர்களை பற்றி சொல்ல வரேன். அந்த கடையினுடைய ஜிஎஸ்டி காப்பி ஒன்று கைவசம் வச்சுக்கணும். ரெண்டாவது, யார் இதை கொண்டு போகிறாரோ அவருடைய ஆதார் காப்பி. மூணாவது, ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர். அந்த கடைக்காரர் பார்ட்னர்ஷிப்போ இல்லை ப்ரொப்ரைட்டரோ யாரோ, அவர் வந்து தன்னுடைய வேலை செய்கிற மேனேஜரோ சேல்ஸ்மேனோ யார் கொண்டு போகிறாங்களோ இந்த பணத்தையோ இல்லை இந்த நகையோ, அவங்களுக்கு ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர். அதுக்கப்புறம் ஒரு ட்ராவலிங் வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இதை எந்த பர்பஸ்க்காக கொண்டு போகிறாங்க, எந்த வண்டியில் கொண்டு போகிறாங்க, எந்த ஏரியாலேருந்து எந்த ஏரியாவுக்கு கொண்டு போகிறாங்க, என்ன டைமில் கொண்டு போகிறாங்க, டேட்டு, இதெல்லாம் மென்ஷன் பண்ணி ட்ராவலிங் வவுச்சர் அப்படின்னு இருக்கும். இதுக்கப்புறம் அந்த நகை வந்து பராமரிப்பு இதுக்காக போகுது, இல்லை மேனுஃபேக்சரிங் தயாரிப்புக்காக வருது அப்படின்னா அதுக்கு இஷ்யூ வவுச்சர், ரெசிப்ட் வவுச்சர்னு இருக்கும். அந்த மாதிரி கொடுக்குறோம். அது இல்லாமல் அடுத்தது ஹெச்ஐடி போட போகுது ஹால்மார்க்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சு அங்கேருந்து ஒரு அக்செப்டன்சி லெட்டர் வரும் மெயிலில். அதை ஒரு காப்பி எடுத்து இதோட அரைச்சி இத்தனை ஃபார்ம், ஒரு 6-7 ஃபார்ம் வச்சு அதில் எல்லாம் பின் பண்ணிவிட்டு அதை அந்த சிப்பந்தி கையில் கொடுத்து போட்டா அது ஜென்யூன் பர்பஸ்க்காக வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் பக்காவாக இருக்குது, அதே மாதிரி கொண்டு போகிற நகையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க இது வெயிட்டும் கரெக்டாக இருக்கணும், இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி விட்டுருவாங்க. இது அதேமாதிரி பொதுமக்கள் கூட ஒரு கடைக்கு வர்றாங்க, நகை கடைக்கு வர்றாங்க. ஏன்னா இது வந்து அடுத்து வரக்கூடிய அக்ஷய திருதி போன்ற தினங்கள், முகூர்த்த தினங்கள், இந்த மாதிரி நேரத்தில் இப்போ பணம் விலை கம்மியாக இருக்குது, தங்கத்தினுடைய விலை கம்மியாக இருக்குது. இந்த கம்மியான இந்த நேரத்தில் மக்கள் வாங்கலான்னு சொல்லி பார்த்தா 50,000க்கு மேலே கொண்டு போக முடியாது. அந்த ஒரு பிரச்சனை. அப்புறம்னால பல பேர் என்ன நினைக்கிறாங்க, வாங்கணுன்னு ஆசை இருக்குது, விலையும் கம்மியாக இருக்குது, ஆனால் கொண்டு போக முடியல, எதுக்கு நான் இந்த ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ட்டு கம்முன்னு விட்டுருவாங்க. கம்முன்னு விட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா விலை திருப்பி ஏறிடுச்சு அப்படின்னா, அட ஏன்டா ஏறிடுச்சு அப்படின்னு ஆகும். நல்ல ருசியாக பண்டங்கள் சமைச்சு வச்சுட்டு கண்ணு முன்னாடி கையை ரெண்டுத்தையும் கட்டி வச்சுட்டு சாப்பிட முடியாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இந்த நிலைமை. அதுக்காக தான் சில டிப்ஸ் நாம் கொடுக்கறது என்ன அப்படின்னா, இந்தந்த விஷயங்கள். நீங்கள் கடைக்கு வரீங்களா, ஒரு 3 சவரன் எடுக்க வரீங்க, 3 சவரனா இன்றைக்கி 4 லட்ச ரூபா வந்துடும். 3.5 லட்சத்துலேருந்து 3.25 லட்ச ரூபா வந்துடும். குறைஞ்சிருக்கனால, குறையிறதுக்கு முன்னாடி ஜாஸ்தி இருந்துச்சு, 1.5 லட்ச ரூபானா 4.5 லட்ச ரூபா வந்துடும். இன்றைக்கி ஒரு 3.5 லட்ச ரூபாய் எடுக்கலாம். ஸோ இந்த பணத்தை
நீங்கள் எப்படி உங்கள் ஃபேமிலியில் ஒரு 4-5 பேர் வரீங்க கடைக்கு எப்படின்னா, இப்போ ஒரு ஃபேமிலினாலே பர்ச்சேஸ்னாலே ஒரு அப்பா அம்மா 2 பசங்க சேர்ந்து 4 பேர் வந்துடுறாங்க. ஆளுக்கு டிவைட் பண்ணிவிடுங்க பணத்தை. என்ன ஆளுக்கு 50,000 50,000 2,00,000 ரூபா அவங்கவுங்க பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஸோ சரியாக போச்சு. மீதி 1,00,000 ரூபா தான். அதை ஜிபேயில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் மாற்றி விடலாம். ஜிபேயில் கூட ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஜிபேயில் 1,00,000 ரூபாய்க்கு மேலே பணம் பரிமாற்றம் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த அப்போ சரியாக போச்சு இந்த அளவுக்கு எடுக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஐடியாவை செட் பண்ணி வச்சுட்டு வரலாம். இல்லை அப்படின்னா, எனக்கு பணமே எடுத்துகிட்டு வர வேணாம் அப்படின்னா கூட டெபிட் கார்டு, ஜிபே, கிரெடிட் கார்டு, பேங்க் ட்ரான்சாக்ஷன் அது எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் எப்பயுமே ரெகுலராக எந்த கடையில் எடுக்கிறீங்களோ அந்த கடையுடைய அக்கௌண்ட் டீட்டெயிலை வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்றைக்கு போகிறீங்க, நாளைக்கோ நாளானிக்கோ, ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணால் கூட 24 ஹவர்ஸ் ஆகும். இது பொதுமக்களுக்கு சொல்கிற விஷயம் நான் சொல்கிறது. 24 ஹவர்ஸ் ஆகும். முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் போய் ஐட்டத்தை செலக்ட் பண்ணி என்ன பொருள் எடுக்க போகிறீங்க, நெக்லஸா, ஆரமா, வளையலா எல்லாம் முடித்து ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டக்குன்னு பணத்தை பரிமாற்றம் பண்ணலாம். இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் அந்த பொருளுக்கு உண்டான நகையை பில் கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த நகையை திருப்பி கொண்டு போகிறப்போ உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. பக்கா பில்லோடு நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட்டு கேஸ் சில பேருக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. சார் எனக்கு மொபைலோ இல்லை இதுவோ வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியாதுங்க, நான்லாம் வந்து 1960 பிறந்த ஆள், எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஒரு பேச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறேன், நான் படிக்காதவன் அப்படின்னா கூட அவங்களுடைய செக்கு எடுத்துகிட்டு வர வேண்டியது. நேராக வந்துட்டு ஐட்டத்தை எல்லாம் பொருள் எல்லாம் செலக்ட் பண்ண வேண்டியது. பில்லெல்லாம் போட்டு வச்சுட்டு கடைக்கார்ட்ட செக் எழுதி கொடுத்துட்டு, சார் இன்றைக்கெல்லாம் ஒரே நல்ல செக்கு கலெக்ஷன் ஆகிடுது. அவர் கடைக்காரர் எடுத்துகிட்டு போய் அந்த செக்கை போட்டுக்கிட்டோம். அடுத்த நாள் இன்றைக்கி செக்கு கொடுக்குறேன்னு அடுத்த நாள் பாஸ் ஆகிடும். அடுத்த நாள் வந்து நீங்கள் பொருள் எடுத்துகிட்டு போயிடுங்க. அந்த ரேட்லேருந்தும் தப்பிச்சிக்கலாம், விலை ஏற்றத்துலேருந்து தப்பிச்சிக்கலாம். அந்த பொருளும் நீங்கள் பிடிச்ச பொருளை செலக்ட் பண்ணிக்கலாம். ரிஸ்க்கும் இல்லாமல் அடுத்த நாள் வந்துட்டு இதை கொடுத்துட்டு அந்த ரெசிப்ட்டை கொடுத்துட்டு அவங்களோட பில்லை வாங்கிக்கிட்டு நீங்கள் பொருளை எடுத்துகிட்டு போகலாம். எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நாம் சஃபர் ஆகாமல் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணணும். பண்ணியாச்சுன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம அதிலேருந்து தப்பிச்சிக்கலாம். பிரச்சனையே கிடையாது, பிரச்சனையே வராது அப்படின்றது என்னுடைய அட்வைஸ். பழைய நகைகள் வச்சுருப்பாங்க சார். பழைய நகைகளை கொண்டு போகும்போது பிடிச்சிருவாங்க இல்லையா? அப்போ நம்ம எந்த மாதிரி ஆதாரம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும்? கரெக்டு. அது கூட நல்ல கேள்வி தான். இருந்தாலும் அதை நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப இன்னும் புத்திசாலித்தனமான உங்களுடைய நகைகள் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. அந்த பழைய நகைகளை வந்து கையில் வச்சு பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போகாதீங்க. போட்டுக்கங்க. செயினாக இருக்கா போட்டுருங்க, வளையலாக இருந்தால் போட்டுக்குங்க, ஆரம் நெக்லஸாக இருந்தாலும் போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா ஒன்றும் தெர் இஸ் நோ கொஸ்டின். போட்டுட்டு லேடிஸாக இருந்தால் சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு போட்டு எனக்கு ரொம்ப சாதாரண டைமில் எப்படிங்க நான் ஆரம் நெக்லஸ் போட்டு போகிறது, ஒரு லைட்டாக ஒரு முக்காடை போட்டுக்குங்க. ஒரு துணியை எப்படி சேலை துணியை எடுத்து இப்படி சுற்றிக்குங்க, வெளியும் அவ்வளோ தெரியாது, ஜஸ்ட் வரலாம். ஏன்னா நம்ம இதிலேருந்து அவாய்ட் பண்ணணும். நம்ம ஒன்றும் திருட்டுத்தனம் பண்ணலை, ஆனால் நாம் நம்ம தற்பாதுகாப்பு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு போகணும். பெஸ்ட் இல்லை. ஒரு சில பேர் வந்து என்கிட்ட கேட்க சொன்ன கொஸ்டின்ஸ் இருக்குது. எப்படின்னா நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா 7,500 கிட்ட இறங்குச்சு, சடனாக வந்து 5,000 ரூபாய்க்கு ஏறிச்சில சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நகை வாங்க வரேன் சார், அப்போ வந்து இறங்கிருக்கு, நகைலாம் சூஸ் பண்ணிட்டேன், கரெக்டாக பில்லு போடும்போது சமயத்தில் வந்து நகை வந்து ஏறிச்சு சார். அப்போ எப்படி சார் எந்த அமௌண்ட்ஸ் அவங்க பில்லு போடுவாங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. அது அந்தந்த நேரத்தில் எப்போ பில் ஆகுது, எப்போ பணம் கொடுக்குறோமோ அந்த நேரத்தில் என்ன வருதோ அதை பொறுத்து. அது கடைக்காரருக்கும் வாடிக்கையாளருக்கும் உள்ள விஷயம். கடைக்காரர்கிட்ட சார் நான் வந்துட்டேன்ல, நான் இப்போயே வந்துட்டேன், நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்ல, நீங்கள் அந்த ரேட்லேயே போட்டு கொடுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணலாம். அவருமே சரி பார்த்துட்டு கொஞ்சம் அவருக்கும் லாபம் இடிக்காத பட்சத்தில் ஒரு அஃபோர்டபுள் லெவலாக இருந்துச்சுன்னா அவரும் உங்களுக்கு தருவார். இல்லை இது அதிரடியாக விலை உயர்ந்து போச்சு அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார், இல்லைங்க ஏன்னா அந்த பொருளை விற்றனா அடுத்து அவர் வாங்கணும் இல்லையா, லாஸ் வந்துடும். அதனால் அவர் சில டைம் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் அது விலை ஏற்றம் எவ்வளோ தூரம் டிஃப்ரெண்ட் இருக்குது அதை பொறுத்து இருக்குது. ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய 10 ரூபா 50 ரூபா அப்படி சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் விட்டு கொடுத்துடலாம் கடைக்காரர். பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் விட முடியாது. ஏன்னா இது அவருக்குமே நாளைக்கு பெரிய பாதிப்பு. இந்த நகையை இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இன்றைக்கி 13,000 ரூபா தங்கம் இருக்குது, 13,000 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட விற்கிறேன். நான் விற்றுட்டு நீங்கள் கடையை விட்டு இறங்குறதுக்குள்ளே நான் புக் பண்ணிவிடுவேன் இம்மீடியட்டாக. இல்லைன்னா திடீர்னு 14,000 ரூபா ஆயிடுது. இந்த லாபத்தை 1 கிராமுக்கு எனக்கு ஒரு 100 ரூபா கிடைக்குதுன்னா அங்கே 1000 ரூபா ஏறிடுச்சுன்னா வம்பு இல்லை, விற்காமல் கம்முன்னு இருந்தாலே லாபம் அப்படி தோணும். அதனால தான் வந்து எப்பயுமே அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போலாம் வந்து ரேட்டு வந்து 2 வாட்டி போயிட்டு இன்னும் 3 முறை ரேட்டுன்ற அளவு வருது, 4 முறை கூட வரலாம். ஏன்னா அப்பப்போ ரேட் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2016 வந்து இந்த 500 ரூபாய் நோட்டு 2000 நோட்லாம் டிமானிட்டேஷன் பண்ணாங்களா சார்? ஆமாம். அது மாதிரி வந்து மேபி கோல்டும் பண்ண வாய்ப்புகள் இருக்கா சார்? ஒரு வேளை புழக்கத்தில் அதிகமாக இருக்கிறது கண்டிப்பாக வரும். அது ஃப்யூச்சரில் வரும், இப்போ கிடையாது. ஃப்யூச்சரில் அதெல்லாமே கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு கணக்கு எடுத்து அது யார்கிட்ட செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் இப்போது இம்மீடியட்டாக இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே வரும் அப்படின்லாம் இல்லை.
பட் பிற்காலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இப்போ அட்சய தேதி வரப்போகுது, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் முகூர்த்த நாட்கள்லாம் எல்லாம் வந்துட்டே இருக்குது சார். இப்போ நகை வாங்க பிளான் பண்ணுறவங்க எந்த மாதிரி பிளான் பண்ணலாம் சார்? இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். அதை நீங்கள் பார்ட்டாக, அதாவது வந்து ஒரு 100% வாங்க வேண்டிய இடத்துல 4 கூட பிரித்து வச்சுங்க. 25% 10 பவுன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 2.5 பவுன் எடுங்க, அடுத்த 2.5 பவுன் எடுங்க, அப்படி எடுங்க. இதை வந்து விலை ஏற்றத்துலேருந்து தவிர்க்கிறதுக்காக. இல்லை பணத்தை கொண்டு போய் வாங்குறது பிரச்சனை, அந்த மாதிரி கேட்குறீங்களா, இல்லை எதை கேட்குறீங்க? அதாவது இப்போ என்கிட்ட காசு இருக்குது, இப்போ வரப்போதான் எப்படி பிளான் பண்ணி வாங்குறது அப்படி கேட்குறேன் சார். பணம் இருக்குது, இப்போ அதை நீங்கள் டிசைனை செலக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வாங்கிக்கலாம். இல்லையா ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, சார் இந்த ரேட்டை எடுத்து வச்சுருங்க, அதை உங்கள் கடைக்காரர்கிட்ட நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டு அந்த மாதிரி வாங்கலாம். ஆக மொத்தம் இப்போ இருக்கிற நேரம், இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தங்கத்தில் பொறுத்த வரைக்கும் மிக மிக ஒரு உகந்த தினம், உகந்த நாள், உகந்த காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, 1 கிராம் தங்கம் 12,440 ரூபா இருந்துச்சு. ஒரு சவரன் 99,520 ரூபா இருந்துச்சு இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி. சரிங்களா? ஜனவரி மாதம் 29ஆம் தேதி உச்சபட்சமாக 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஒரு கிராம் ஒன்று 16,800 ரூபா, ஒரு சவரன் ஒன்று 1,34,400 ரூபா இருந்தது. அதை கம்பேர் பண்ணால் இன்றைக்கி இருக்க ரேட் 1,04,000 ரூபா இருக்குது. அப்போ 30,400 ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் ஒன்றுக்கு. இந்த எப்படி பார்க்கலான்னா, இந்த 1,00,000 ரூபாலேருந்து 99,000 கிடுகிடுன்னு 1,34,400 ரூபா ஏறின தங்கம் இன்றைக்கி இவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா, இது அருமையான வாய்ப்பு. அதுக்காக பணம் இருந்தால் தான் வாங்க முடியும். வாய்ப்பு நல்லா இருக்குது, பிரகாசமாக இருக்குது, ஆனால் கையில் பணம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதுவும் நிறைய பேர் கூட சொல்லுவாங்க, எனக்கு இது என்னுடைய வருமானம் கம்மியாக இருக்குது, என்னோடய சேமிப்பு. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்குங்க. 1 சவரன் வாங்க முடியலையா, 1 கிராம் வாங்க, 1 கிராம் வாங்க முடியலையா, 1/2 கிராம் வாங்குங்க. இது வந்து நம்மளுடைய சேமிப்பு. இது என்றைக்கு இருந்தாலும் பாதிக்கு பாதி வரப்போகிறது இல்லை. அப்படியே வந்தாலும் இது உலகளாவிய அளவில் அந்தளவுக்கு வரத்துக்கு விட மாட்டாங்க, இல்லைங்களா? ஏன்னா நீங்கள் ஒருத்தர் மட்டும் இன்வெஸ்டர் கிடையாது. உங்களை மாதிரி பல 100 பேர், 1000, லட்சம், கோடி, பில்லியன், ட்ரில்லியன் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது இது ஒரே ஒரு இதுன்றல. சில கால மாற்றங்கள் வர்றப்போ விலை கொஞ்சம் இறங்கும், ஆனால் அதை விட கடந்து திருப்பி மேலே போயிடும். அதனால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது பிற்காலத்துக்கு நல்ல ஒரு விஷயம். இப்போ அதே நம்ம சில்வரை பற்றி ஒரு நிமிஷம் பேசலாமே சார். நம்ம ஸ்டார்டிங் சொல்லியிருந்தோம் சில்வர் நல்ல ஒரு ரீச் கொடுக்கும் அப்படின்னு. அதை பார்த்து என்ன பண்ணாங்க, சில்வர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருக்குது சார். மேபி அகைன் சில்வர் ரைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். எப்படின்னா, கோல்டு ரைஸ் ஆச்சுன்னா சில்வரும் ரைஸ் ஆகும், கோல்டு ஃபால் டவுன் ஆச்சுன்னா சில்வரும் ஃபால் டவுன் ஆகணும். அதெல்லாம் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி. அதனால் இப்போதைக்கு இருக்க டவுன் ட்ரெண்டு, இதுக்கப்புறம் விலை உயர ஆரம்பிச்சதுன்னா தங்கம் எப்படி உயருமோ அதே வேகத்தில் வெள்ளியும் உயர்றதுக்கு கண்டிப்பான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மந்த் எண்டுக்கு எவ்வளோ சார் போவோம் 1 கிராம்? இல்லை, இந்த மந்த் எண்டுன்றதே ஒரு மார்ச் 31 அப்படின்றதே நம்ம ஏற்கனவே கூட நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இந்த அக்கௌண்டிங் இயர் எண்டிங்கிறனால கண்டிப்பாக அந்த 29ஆம் தேதி ஒரு கான்ட்ராக்ட்லாம் க்ளோஸ் ஆகுது. அந்த மாதிரி வர்றப்போ இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அதுலேருந்து இது பண்ணணும். ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, ப்ளஸ் அதை இது பண்ணவங்க கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணுவாங்க. அதனால் என்னுடைய கணிப்புப்படி அந்த டைமில் ஏறும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எப்படி போகுது, ஏன்னா வேர்ல்டு லெவலில் ஆயில் ப்ரைஸ் ஏறி தங்கத்தோட ப்ரைஸ் இறங்கிடுச்சு. இப்போ நேற்றுக்கு பார்த்திங்கன்னா இறங்கின வேகத்தில் திருப்பி ஏறிச்சு. அது எதனால் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கல இந்த கேள்வியை, இருந்தாலும் நானுமே சொல்கிறேன். அது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 5 நாட்களுக்கு அதை ஈரான் மீது போர் வந்து தள்ளி வைக்கிறேன் அப்படின்ற அதனுடைய தாக்கம் தான் நேற்றுக்கு இறங்கின தங்கம் திடீர்னு திருப்பி அதே வேகத்தில் 5,000 ரூபா ஏறிச்சு. போரை தள்ளி வைக்கிறேன், போரை நிப்பாட்டிட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா திருப்பி பழையபடி ஏற ஆரம்பிச்சிடும். இது வந்து யார் கையிலையும் கிடையாது. அதனால் பல்வேறு சிக்கலான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால அவ்வளோ எளிதில் இதை சொல்ல முடியாது. ஏதோ சும்மா அப்படி சொல்கிறேன்றதுலாம் கிடையாது. அதனால் இப்போ இருக்கிற பீரியட் வந்து வெரி க்ரூஷியல் பீரியட். இப்போது எல்லாருடைய ஒட்டுமொத்த பிரார்த்தனையும் என்னென்னா சீக்கிரம் போர் முடியணும், போர் முடிவுக்கு வந்தாச்சுன்னா மக்களும் காப்பாற்றப்படுவார்கள், ஒவ்வொரு நாட்டுடைய பொருளாதாரமும் ஓரளவுக்கு சீர்நிலைக்கு வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எனக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. James & Cobin Year-End Big Sale.